Welcome to our channel Pavi Arts. நம்ம லாஸ்ட் வீடியோவில் அவுட்லைன் ஜக் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துருந்தோம். நம்ம இந்த வீடியோவில் இதுக்கு கலரிங் பண்ணலாம். ஓகே, நவ் ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜக் அண்ட் டேபிள் போர்ஷன். பேக்ரவுண்ட் கலர்ஸ் டார்க் கலராக பண்ண போகிறேன். என்னென்ன கலர்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கலர் பிளாக் அண்ட் டார்க் ப்ரௌன் அண்ட் லைட் ப்ரௌன் எடுத்திருக்கேன் கலர்ஸ். பேக்ரவுண்ட் கலர் பண்ணலாம். இப்போது இந்த பேக்ரவுண்டோட ரைட் சைடில் வந்து லைட்டிங்ஸ் இருக்குது. ஸோ நான் ரைட் சைடில் லைட்டாக பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் நான் பேக்ரவுண்ட் டார்க்காக பண்ண போகிறேன். 4 கலர்ஸில் டார்க் கலர், பிளாக் கலர். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பிளாக் கலர் லைட்டாக லெஃப்ட் சைட் போர்ஷனில் பண்ண போகிறேன். நான் லெஃப்ட் சைட் டவுன் போர்ஷனில் நான் பிளாக் பண்ணிட்டு சேம் பிளாக் கலரை நான் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் டாப்பில். நான் பிளாக் யூஸ் பண்ணி லெஃப்ட் சைட் போர்ஷன் ஃபுல்லாமே நான் லைட்டாக பண்ணிட்டேன். நான் ஹேண்டில்குள்ளே நான் லைட்டாக பிளாக் பண்ணுறேன். லெஃப்ட் சைட் போர்ஷன் நான் பிளாக் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் ரைட் சைட் போர்ஷன் பிளாக் யூஸ் பண்ணி நான் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பிளாக் கலர் நம்ம லைட்டாக பண்ணிட்டோம் பேக்ரவுண்ட். நெக்ஸ்ட் 3 கலரில் இது டார்க் கலர்னால் டார்க் ப்ரௌன். ஸோ நான் டார்க் ப்ரௌனை நான் பிளாக்குக்கு மேலே நான் டார்க்காக மிக்ஸ் பண்ணுறேன். நான் பிளாக்குக்கு மேலே டார்க் ப்ரௌனை நான் டார்க்காக மிக்ஸ் பண்ணுறேன். டவுன் போர்ஷன் வந்து டாப் போர்ஷன் வரைக்கும். பிளாக் நம்ம லைட்டாக பண்ண போர்ஷன் ஃபுல்லாமே நான் டார்க் ப்ரௌனை நான் டார்க்காக மிக்ஸ் பண்ணுறேன். நாம் பிளாக்கோட டார்க் ப்ரௌனை மிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நான் டார்க் ப்ரௌனை நான் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம டாப்பில் டார்க் ப்ரௌனை நம்ம லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ரைட் சைட் போர்ஷனில் நான் பிளாக்குக்கு மேலே டார்க் ப்ரௌனை நான் டார்க்காக மிக்ஸ் பண்ணுறேன். நான் டார்க் ப்ரௌனை பிளாக்கு மேலே மிக்ஸ் பண்ணிட்டு நான் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் டார்க் ப்ரௌனை டாப் வரைக்கும். ஃபர்ஸ்ட் நான் பிளாக்கை லைட்டாக பண்ணோம். நெக்ஸ்ட்டு டார்க் ப்ரௌனை பிளாக் மேலே மிக்ஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம லைட்டாக டார்க் ப்ரௌனை மிக்ஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 2 கலர் இருக்குது, லைட் ப்ரௌன் அண்ட் ப்ரௌன். அதுலேருந்து டார்க் கலர்னால் ப்ரௌன். இப்போது நான் டார்க் ப்ரௌனை லைட்டாக பண்ண போர்ஷனில் ப்ரௌனை நான் டார்க்காக மிக்ஸ் பண்ணுறேன். டார்க் ப்ரௌனுக்கு மேலே ப்ரௌனை மிக்ஸ் பண்ணிட்டு இப்போது நான் ப்ரௌனை நான் லைட்டாக ரைட் சைட் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். லைட் ப்ரௌன் இருக்குது. இப்போது நாம் லைட்டாக பண்ண ப்ரௌனுக்கு மேலே லைட் ப்ரௌனை நான் டார்க்காக இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். லைட்டாக பண்ண ப்ரௌனுக்கு மேலே லைட் ப்ரௌனை நம்ம டார்க்காக பண்ணிவிட்டு இப்போ பேலன்ஸ் இருக்க போர்ஷனில் நான் லைட் ப்ரௌனை லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ரைட் சைடு அந்த ஜக்கு ஹேண்டிலுக்கு சென்டரில் இருக்க போர்ஷனில் பிளாக்குக்கு மேலே டார்க் ப்ரௌனை நான் டார்க்காக மிக்ஸ் பண்ணுறேன். நம்ம பேக்ரவுண்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நான் ஹேண்ட் வச்சு நான் பேக்ரவுண்டை மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் டிஷ்யூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் போர்ஷனில் நான் ஹேண்ட் வச்சு நான் பேக்ரவுண்டை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம பேக்ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம ஜக் போர்ஷன், ஜக்குக்கு டாப் போர்ஷன் பண்ணலாம். இப்போது லைட்டிங்ஸ் வந்து ரைட் சைடு வருது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து அங்கே ரைட் சைட் போர்ஷனில் டார்க்காகவும் லெஃப்ட் சைட் போர்ஷனில் லைட்டாகவும் பண்ணணும். இப்போ நம்ம டாப் போர்ஷன் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் டார்க் கலர் பிளாக் பண்ணுறேன் ரைட் சைட் போர்ஷனில் கார்னரில். டவுன் போர்ஷன் கார்னரில் லைட்டாக பண்ணிட்டு இப்போ டாப் போர்ஷன் கார்னரில் டார்க்காக பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நாம் பிளாக்கை நம்ம லைட்டாக பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டார்க் ப்ரௌன். இப்போ நான் பிளாக்குக்கு மேலே டார்க் ப்ரௌனை நான் டார்க்காக மிக்ஸ் பண்ணுறேன். இப்போது பிளாக் ஃபஸ்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டார்க் ப்ரௌன். நெக்ஸ்ட்டு நான் டார்க் ப்ரௌனுக்கு மேலே நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நான் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். டார்க் க்ரேவை நான் லைட்டாக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் ஒயிட்டை டார்க் க்ரேக்கு மேலே நான் டார்க்காக மிக்ஸ் பண்ணுறேன் லெஃப்ட் சைட் போர்ஷன். ஓகே, நம்ம டாப் போர்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டவுன் போர்ஷனில் டார்க் ப்ரௌன் ஷேடில் பேட்சாக இருக்குது. ஸோ நான் டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணி நான் பேட்சாக லைட்டாக பண்ணுறேன். ஓகே, இந்த பிக்சரோட லைட்டிங்ஸ் ரைட் சைடு இருக்குது. ஸோ நான் ரைட் சைடு வந்து லைட்டாகவும் லெஃப்ட் சைட் போர்ஷனில் டார்க்காக பண்ணுறேன். இப்போது நான் ஜக்குக்கு ஆரஞ்சு ஷேட் பண்ணுறேன். ஆரஞ்சு கலர் லெஃப்ட் சைட் போர்ஷன் கொஞ்சம் நான் டார்க்காக பண்ணிவிட்டு தென் நான் லைட்டாக ஆரஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நம்ம ஆரஞ்சு நம்ம லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ண போர்ஷனில் டீப் எல்லோவை நான் டார்க்காக மிக்ஸ் பண்ணுறேன். டீப் எல்லோ ஆரஞ்சுக்கு மேலே நம்ம டார்க்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் டீப் எல்லோவை நான் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் சென்டர் வரைக்கும். இப்போது நம்ம ஹைலைட் போர்ஷன் மார்க் பண்ண போர்ஷனை நான் எரேசர் வச்சு நான் லைட்டாக எரேஸ் பண்ணுறேன். இல்லை பென்சில் மார்க் வந்து நம்ம ரொம்ப டார்க்காக இருக்கும் நம்ம கலர் பண்ணும்போது. ஹைலைட் போர்ஷனில் நம்ம எந்த கலரும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் ஹைலைட் போர்ஷன் கவுட்டரில் டீப் எல்லோவை நான் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். டீப் எல்லோவை நம்ம லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ண போர்ஷனில் நான் இப்போது மீடியம் எல்லோவை நான் டார்க்காக மிக்ஸ் பண்ணுறேன். தென் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள்.
மீடியம் எல்லோ லைட்டாக பண்ண போர்ஷனில் இப்போது நான் ஒயிட்டை வச்சு நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம டாப் போர்ஷன் பண்ணிட்டோம். இப்போது நம்ம ஜக்குக்கு டவுன் போர்ஷன் லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆரஞ்சு கலரை லெஃப்ட் சைட் போர்ஷன் நான் லைட்டாக பண்ணுறேன். இப்போது நான் டாப் வரைக்கும் ஆரஞ்சை லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஆரஞ்சு லெஃப்ட் சைட் போர்ஷன் நம்ம லைட்டாக பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கலர் டீப் எல்லோ. இப்போ டீப் எல்லோவை நான் ஆரஞ்சுக்கு மேலே நான் டார்க்காக மிக்ஸ் பண்ணுறேன். லெஃப்ட் சைட் போர்ஷனில் நம்ம எங்கெங்கே ஆரஞ்சு ஷேட் பண்ணமோ அங்கே ஃபுல்லாமே நான் டீப் எல்லோவை நான் டார்க்காக மிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஆரஞ்சுக்கு மேலே நம்ம டீப் எல்லோவை மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டீப் எல்லோவை நம்ம லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் சென்டர் வரைக்கும். ஹைலைட் போர்ஷனுக்குள்ளே பண்ணாமல் அவுட் சைடில் பண்ணணும். நான் ஆரஞ்சு கலர் ரைட் சைட் போர்ஷன் டவுன் ஜக்குக்கு டவுன் போர்ஷனில் நான் லைட்டாக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆரஞ்சுக்கு மேலே நான் டீப் எல்லோவை நான் டார்க்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் நான் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் டீப் எல்லோ. நெக்ஸ்ட்டு நான் டீப் எல்லோவை சென்டர் வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் லைட்டாக. ஓகே, இப்போது நம்ம லெஃப்ட் சைட் போர்ஷனில் டீப் எல்லோவை நம்ம லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம டீப் எல்லோவை ரைட் சைட் கார்னரில் நம்ம லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டாப் போர்ஷனில் நான் டீப் எல்லோவை நான் லைட்டாக பண்ணுறேன். இப்போ டீப் எல்லோவை நம்ம லைட்டாக பண்ணோம்ல அதுக்கு மேலே மீடியம் எல்லோவை நான் மிக்ஸ் பண்ணுறேன். டார்க்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் மீடியம் எல்லோவை லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் போர்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் ரைட் சைட் போர்ஷனுக்கு மேலே டீப் எல்லோ நம்ம லைட்டாக பண்ணோம்ல அதுக்கு மேலே மீடியம் எல்லோவை நான் டார்க்காக மிக்ஸ் பண்ணுறேன். நம்ம லைட்டாக பண்ண போர்ஷனுக்கு மேலே லெமன் எல்லோவை நான் டார்க்காக மிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அந்த ஹைலைட் சென்டர் போர்ஷனுக்குள்ளே பண்ணக்கூடாது. ஸோ நான் சென்டர் போர்ஷன் பண்ணிவிட்டு ரைட் சைட் போர்ஷனில் மீடியம் போர்ஷன் லைட்டாக பண்ண போர்ஷனில் நான் லெமன் எல்லோவை நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லெமன் எல்லோ பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் லைட் எல்லோவை நான் டார்க்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரைட் சைட் போர்ஷனில் நான் டார்க்காக மிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம லெமன் எல்லோ லைட் எல்லோ பண்ணதுக்கு மேலே நான் ஒயிட்டை வச்சு நான் டார்க்காக மிக்ஸ் பண்ணுறேன் லைட் மீடியமாக. இப்போது ஹைலைட் போர்ஷனில் ஒயிட் வச்சு நான் டார்க்காக மிக்ஸ் பண்ணுறேன். நம்ம ஜக்குக்குள்ளே சர்க்கிள் பண்ணியிருந்தோம்ல ஸ்மால் பேட்சாக அங்கே நான் ஃபர்ஸ்ட் நான் பிளாக்கை நான் லைட்டாக பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் டார்க் ப்ரௌனை பிளாக்குக்கு மேலே மிக்ஸ் பண்ணுறேன் அந்த பேட்ச் ஒர்க்கில். நெக்ஸ்ட்டு டவுன் போர்ஷன்லேயும் அதே மாதிரி நான் மிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரைட் சைட் போர்ஷன் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்ததில் அந்த போர்ஷனில் நான் ஃபர்ஸ்ட் டீப் எல்லோவை நான் லைட்டாக பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் மீடியம் எல்லோவை டீப் எல்லோவுக்கு மேலே நான் டார்க்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் ஒயிட் கலரை ஹைலைட் போர்ஷனில் நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ ஜக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் பேக்ரவுண்டில் ஹேண்ட் வச்சு மிக்ஸ் பண்ணோம்ல ஸோ அதே மாதிரி இப்போ நான் ஜக்குக்குள்ளேயும் ஹேண்ட் வச்சு நான் மிக்ஸ் பண்ணுறேன். டார்க் டு லைட் போர்ஷன் வரைக்கும் ஒயிட் ஸ்பேஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். நம்ம இப்போ ஜக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஜக்குக்கு மேலே இருக்க அவுட்லைன்ஸ் பண்ணலாம். இப்போது அந்த அவுட்லைன்ஸ்க்கு நான் பர்ஷியன் ப்ளூ அண்ட் டீப் க்ரீன் அண்ட் சாப் க்ரீன் எடுத்திருக்கேன். இப்போது அதில் எது ரொம்ப டார்க் கலர்னால் ஃபர்ஸ்ட் நான் பர்ஷியன் ப்ளூவை நான் லைட்டாக பண்ணுறேன். நான் பர்ஷியன் ப்ளூவை லைட்டாக பண்ண போர்ஷனில் நான் டீப் க்ரீன் வச்சு பர்ஷியன் ப்ளூக்கு மேலே நான் டார்க்காக மிக்ஸ் பண்ணுறேன். நான் ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட் போர்ஷனில் நான் டீப் க்ரீன் வச்சு நான் லைட்டாக பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் பர்ஷியன் ப்ளூ பண்ணணும். நெக்ஸ்ட்டு டீப் க்ரீன். நெக்ஸ்ட்டு நம்ம டீப் க்ரீனுக்கு மேலே சாப் க்ரீனை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹைலைட் போர்ஷனில் இப்போ நான் ஒயிட் வச்சு நான் டார்க்காக மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹேண்டில் போர்ஷன். இப்போ ஹேண்டில் போர்ஷனில் நான் லைட் ப்ரௌனை நான் லைட்டாக பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லைட் ப்ரௌன் லைட்டாக பண்ணிவிட்டு ஆரஞ்சு லைட் ப்ரௌனுக்கு மேலே நான் டார்க்காக மிக்ஸ் பண்ணுறேன். தென் ஆரஞ்சு லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் டீப் எல்லோவை நான் ஆரஞ்சுக்கு மேலே மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, நவ் நம்ம ஹேண்டிலுக்கு டாப் போர்ஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆரஞ்சு நான் லைட்டாக பண்ணுறேன். அதுக்கு மேலே டீப் எல்லோவை மிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் டீப் எல்லோவை லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மீடியம் எல்லோவை நான் மிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம ஆரஞ்சு ஷேட் பண்ணிட்டோம் ஜக்கோட ஹேண்டிலுக்கு. இப்போது க்ரீனிஷ் ஷேட் பண்ணலாம். இப்போ க்ரீனிஷ் ஷேட்க்கு ஃபர்ஸ்ட் டார்க் கலர் நான் பர்ஷியன் ப்ளூவை அந்த ஹேண்டிலுக்கு அவுட் சைடில் ஸ்மால் போர்ஷனில் நான் பர்ஷியன் ப்ளூவை நான் லைட்டாக பண்ணுறேன் கார்னரில். நெக்ஸ்ட்டு ஹேண்டிலுக்கு லெஃப்ட் சைட் கார்னரில் பர்ஷியன் ப்ளூவை நான் லைட்டாக பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் டவுன் போர்ஷனில் பர்ஷியன் ப்ளூவை லைட்டாக பண்ணிவிட்டு இப்போ நான் டாப் போர்ஷனில் பர்ஷியன் ப்ளூவை நான் லைட்டாக பண்ணுறேன்.
இப்போ பர்ஷன் ப்ளூ பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் டீப் க்ரீனாக பர்ஷன் ப்ளூக்கு மேலே நான் டார்க்காக மிக்ஸ் பண்ணுறேன். டார்க்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். டவுன் போர்ஷன் பண்ணின மாதிரியே நான் டாப் போர்ஷன் வரைக்குமே டீப் க்ரீனாக பர்ஷன் ப்ளூக்கு மேலே நான் டார்க்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நாம் டீப் க்ரீனாக லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணோம்ல அந்த போர்ஷனில் சாப் க்ரீனாக நான் லைட்டாக பண்ணுறேன். டாப்லேருந்து டவுன் போர்ஷன் வரைக்கும் நான் ஒயிட் ஸ்பேஸ் இல்லாமல் சாப் க்ரீனாக லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம க்ரீனிஷ் ஷேட் பண்ணிட்டோம் ஹேண்டில் போர்ஷனில். நாங்கள் லைட் போர்ஷனில் நான் ஒயிட்டை வச்சு நான் டார்க்காக மிக்ஸ் பண்ணுறேன் கார்னரில். நம்ம ஹேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கு டாப்பில் ஹைலைட் போர்ஷனில் நான் ஒயிட் வச்சு நான் டார்க்காக பண்ணுறேன். நாம் பேக்ரவுண்ட் அண்ட் ஜக் பென் பண்ணிட்டோம். நவ் ஷேடோ போர்ஷனை வந்து நான் பிளாக் வச்சு நான் ஓவல் ஷேப்பில் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு பிளாக்கை ஷேடோவுக்கு இன்சைட் போர்ஷனில் நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேன். இப்போது நாம் பிளாக்கை லைட்டாக பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட்க்கு டவுனில் மட்டும் பிளாக்கை கொஞ்சம் நம்ம டார்க்காக பண்ணலாம். பிளாக்கை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டார்க் ப்ரௌனை பிளாக்குக்கு மேலே டார்க்காக மிக்ஸ் பண்ணணும். எங்கெங்கே பிளாக் லைட்டாக பண்ணியிருக்கோமோ அங்கே ஃபுல்லாமே நான் டார்க் ப்ரௌனை வச்சு நான் டார்க்காக மிக்ஸ் பண்ணுறேன் ஒயிட் ஸ்பேஸ் இல்லாமல். நம்ம ஷேடோ பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டேபிள் போர்ஷனில் ஃபர்ஸ்ட் நான் டார்க் ப்ரௌனை நான் பேட்சாக லைட்டாக பண்ணுறேன். லெஃப்ட் சைடு அண்ட் சென்டர் போர்ஷன் அண்ட் ரைட் சைட் போர்ஷன். நெக்ஸ்ட்டு டார்க் ப்ரௌன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் ப்ரௌனை வச்சு நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேன். எல்லா கலருமே நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேன், டார்க்காக மிக்ஸ் பண்ணல. லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் போர்ஷன் வரைக்கும் எங்கெங்கே டார்க் ப்ரௌன் பண்ணமோ அதுக்கு மேலே ப்ரௌனை நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம டார்க் ப்ரௌன் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ப்ரௌன் பண்ணணும். நெக்ஸ்ட் கலர் லைட் ப்ரௌனை நம்ம ப்ரௌனுக்கு மேலே டேபிள் போர்ஷனில் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஹேண்ட் வச்சு டேபிள் ஃபுல்லாமே மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் டிஷ்யூ கூட யூஸ் பண்ணிக்கலாம் மிக்சிங்க்கு. ஒயிட் ஸ்பேஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் ஜக்குக்கு எப்படி கலர் பண்ணியிருந்தோம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.